இன்னைக்கு நம்ம வயல்ல அறுவடைங்கிறனால காலையில வயலுக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சு வந்தோம். ஆனா ஏமாற்றம் தாங்க. இன்னைக்கு காலையில நம்ம வயலுக்கு அறுவடைக்கு வண்டி வரல. பக்கத்து ஊருக்கு வயலுக்கு வண்டி அறுவடை போனதுனால ஈவினிங் போல கொண்டு வரேன்ட்டாங்க. சரி அப்படின்ட்டு எப்படா ஈவினிங் ஆகும்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஈவினிங் வந்ததும் கடகடா நம்ம வயல் பக்கமா வேகமா ஓடி வந்துட்டோம். வண்டி வரும்போதே நானும் ஒவ்வொரு டைமும் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம வண்டி உள்ள எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது பக்கத்து வயல் வழியாக தான் கொண்டு வந்தோம். உள்ள வந்ததும் நம்ம அறுவடைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளும் சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா இதான் லாஸ்ட் டைம்ங்கிறனால பார்த்துட்டு நம்ம அடுத்த வருஷம் தான் நம்ம வயல்ல நெல் போடுவோம் அப்படின்னுட்டு நம்ம எப்படி அறுவடை பண்ணும்போது இவ்வளோ கொக்கு வந்துச்சோ அதே மாதிரி உழவு பண்ணும்போது இவ்வளோ கொக்கு வந்துச்சுங்க. நானும் அதை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம அறுவடை பண்ணிட்டு எல்லாத்தையும் சாக்குல மூட்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த வாட்டி விளைச்சல் கம்மி தாங்க. போன வருஷம் நல்லா விளைச்சிருந்துச்சு. இந்த வாட்டி நம்ம வயல்ல பண்ணி உழவு பண்ணதுனால விளைச்சல் கம்மியாக தாங்க இருந்துச்சு. சரி இப்போ இந்த வாட்டி தந்த விளைச்சலே போதுன்ட்டு கடவுளுக்கும் சூரிய பகவானுக்கும் நன்றி சொல்லிட்டு வண்டி வந்த வழியாவே நம்மளும் வீட்டுக்கு அனுப்பிட்டோம். இந்த வாட்டி விவசாயிகளுக்கு எப்படி விளைச்சல்ங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். பாய்.